ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இட்லி தோசைக்கு காம்பினேஷன் ஆன புர்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது ஒன்று இருந்தால் போதும், தோசை எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேவையான பொருளெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி, கத்திரிக்காய், வெங்காயம், பச்சை மிளகு, இது மட்டும் இப்போ நம்ம போட்டு வேக வச்சுட்டு வந்துடலாம். கூட கொஞ்சம் பருப்பும் போட்டு வேக வச்சோன்னா நமக்கு கொஞ்சம் டேஸ்ட்டுனையும் எடுத்து கொடுக்கும். பருப்பு இந்த மாதிரி 2 தடவை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு, இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கத்திரிக்காய் எல்லாம் போட்டுட்டு, அது கூடவே நம்ம இப்போது மஞ்சப்பொடி, கொஞ்சமாக மிளகு பொடி, கொஞ்சம் கல் உப்பு போட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றி இப்போ வேக வச்சுட்டு வந்துடலாம். இப்போ நல்லா மசிய வேகணும். இப்போ விசிலெல்லாம் அடங்கி எடுத்து பார்த்தா நல்லா மசிய வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பருப்பு மத்தை எடுத்து நல்லா அது மசிச்சு கொடுத்துக்கலாம். நல்லா நம்ம மசிக்கிறதுலேயே கடையிறதுலேயும் தான் இருக்குது. கைவிடாமல் நல்லா கடைஞ்சி அதை இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, வரமிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். புர்தா வந்து நல்லா மணமாக இருக்கும். கருக விடாமல் நல்லா எடுத்து வதக்கிட்டு நம்ம இப்போ புர்தாவில் சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் தோசைக்கு, இட்லிக்கு, சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து புர்தான்னு சொல்கிறோம். தக்காளி பஜ்ஜி, இப்போ தக்காளி கடையல் அந்த மாதிரியும் சொல்லுவாங்க. புர்தான்னு சொல்லியே எங்களுக்கு பழகிருச்சு. ஒரே மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. முருகலாக 2 தோசையும் சுட்டு இந்த புர்தாவையும் வச்சு கொடுத்து பாருங்களேன், அப்படி இருக்கும். இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.